பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் பாருங்க. சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அப்ப நாம என்ன செய்யணுமா? இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இயேசுனுடைய பிள்ளையாய் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திருக்கும் பொழுதுதான் என்ன சொல்லுகிறார்? உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. கனி என்பது என்ன? ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு சீசர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் 9வது சொல்லுகிற பாருங்க, பிதா என்னிலும் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதா என்னில். அப்ப இயேசுவினிடத்துல பிதா அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இயேசு நம்மிடத்துல அன்பா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்பா இருக்கிறார். அப்ப அந்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை. அப்ப அதுதான். அப்ப அவருடைய அன்புல நாம நிலைத்திருக்கணும். உலகம் இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா இயேசுவினிடத்துல அன்பு வைக்க மாட்டாங்க. உலக அன்பை ஒற்றி கொள்ளுவார்கள். உலக அன்பு ஒரு நாள் அழிந்து போய்விடும். மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பு மாறாதது, ஒரு நாளும் அவருடைய அன்பு அழியாதது. அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்புக்குள்ளே நாம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த வார்த்தையை அதுதான் சொல்லுகிறது. நல்ல ஒரு வார்த்தையை தேவன் தருகிறார் பாருங்க. அப்ப அவருக்குள்ள என் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல இயேசுவினிடத்துல பிதா அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி தருகின்ற வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அன்பு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.